பாட்காஸ்ட்ல அன்ஃபில்டர்ட் வித் ஜேவி. இந்த பாட்காஸ்ட்ல நம்ம யூத் கிரிக்கெட் டெவலப்மெண்ட் பத்தி பேச போறோம். ஸோ வி வெல்கம் our சீஃப் மென்டர் ஆஃப் 7 Stars Club, Mr. Kumba Balaji sir, who has completed level A in National Cricket Academy and appeared for NCA level B and MS Dhoni level A and Center for Sports and Science level Alpha. So we welcome our chief guest to this podcast. இந்த யூத் கிரிக்கெட் டெவலப்மெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அண்ட் வாட் இஸ் த ரோல் இன் யூத் கிரிக்கெட் டெவலப்மெண்ட்? இது கிராஸ் ரூட் லெவல் தான், எல்லாமே ரூட் காஸ்ட் தான் சொல்லுவோம் சார். அதனால அந்த குழந்தை அந்த டயத்துலயே ஆரம்பிச்சாக்க பெட்டரா இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஹியூமன், நேச்சுரலா 15-16 வயசு ஆரம்பிச்சுன்னா ஈகோ ஆரம்பிச்சா. ஸோ 15க்குள்ள அந்த குழந்தைங்கள அழகா கொண்டு வந்துட்டா பெட்டரா இருக்கும். ஓகே. அதுமே என்னன்னா ஒரு 10-11 இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வைக்கணும். ரொம்ப வழிமுறைகள் சொல்லி கொடுக்க வேண்டாம். கேமோட வழிமுறைகள்னா டெக்னிக், அது வந்து ஒரு 11-12 இயர்ஸ்ல பெட்டரா. ஓகே. டெக்னிக்னா ஸ்பெசிஃபிக் மெத்தடாலஜி டு க்ரோ அதுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் அவங்கள என்ஜாய் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணணும் எப்படி இந்த கேம். ஏன்னா எனி ஆர்டிஸ்ட் செலக்டட் பை தி சுப்ரீம் பவர், கடவுள் தான். கிராஸ் ரூட் லெவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கிராஸ் இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சரி அண்ட் வெளியில இருக்கிற அவுட் சைடர்ஸ்க்கும் சரி, கோச்சஸும் சரி, எப்படி ஒரு கோச்சஸ் வந்து ஒரு கிட்ட டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணும் அண்ட் எப்படி அதை நர்ச்சர் பண்ணும் ஆஸ் அ கிட் லெவல்ல இருந்து மிஸ் யூ வில் ஸ்பாட் பண்றதுக்கு நம்ம இந்த கேம் ஆடினதுனால, இதை பத்தி படிச்சதுனால நமக்கு வந்து ஒரு தெரிஞ்சிடும், பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த குழந்தைக்கு கேம் வந்து கொடுத்த சேரா கிடையாது. ஏன்னா எல்லாருமே இந்த நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேட் ஆஃப் கிரிக்கெட், எல்லாரும் கிரிக்கெட்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனி குரூப்ஸ் ஃபோர்ட் இஸ் பெட்டர். ஏன்னா அதுல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, மென்டாலிட்டி. சில பேர் சேர்ந்தோடனே ஐபிஎல் ஆடினா போறோம், சில பேர் கண்ட்ரி, சில பேர் மொபைல் கேட்ஜெட்ஸ் பார்க்கறது தன்மையா இருக்காரு, சில பல காரணங்கள் சாப்பிட்டா பெட்டரா இருக்கான். பட் ஆஸ் அ கோச் நம்ம வந்து என்னன்னா அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது பெட்டரா இருக்கும்போது அந்த ஏஜை பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஓகே. சில குழந்தைகளுக்கு வந்து அதுவுமே கடவுள் கொடுத்து போற சயின்ஸ் வந்து இன்பார்னா இருக்கும். அந்த குழந்தைகள் நல்லா சயின்டிபிக்கா பேச ஆரம்பிக்கும். அந்த குழந்தைகளோட அந்த மாதிரியும் பேசலாம். இப்படிதான் அதை க்ரூம் பண்ணி பண்ணுவோம். பேலன்ஸ் வந்து கிரிக்கெட்டும் ஸ்கூலிங் அந்த அகாடமிக்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்றது? ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் வந்து அதை டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்றாங்க. அதனால நிறைய பேர் கிரிக்கெட்டை கட்டும் பண்றாங்க. ஸோ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுவோம்? ஏன்னா ரெண்டுமே அகாடமிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் சார்? பேலன்ஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோச் அண்ட் பேரண்ட் பேலன்ஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து வி பிகம் செகண்ட் பேரண்ட் கிரவுண்டுக்கு வந்தவங்க வீட்டில் ஆகணும். என்னன்னா இந்த கேம் கண்டுபிடிச்சவரே வந்து ஒரு டாக்டர் தான். ரவிச்சந்திரன் நேஷனல் இன்ஜினியர், கிருஷ்ணமாச்சாரி இன்ஜினியர், சவுத் ஆப்பிரிக்கன் மேக்மில்லன் இஸ் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ படிப்புனால கேம் பாதிக்குங்கிறது கிடையாது. ஓகே. அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுட்டா, பேரண்டா இருக்கட்டும் கோச்சா இருக்கட்டும், புரிஞ்சுட்டோம்னா அவங்களுக்கு வந்து எந்த விதத்துல எதுக்கு எந்த டயத்துல ரெக்கவரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்கும். நீ வந்து பேரண்டா இருந்து நீ வந்து படிக்கலன்னா உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு த்ரெட் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி ஒரு கோச்சு நீ ரன் அடிக்கலன்னா அவ்வளவுதான், நீ படிக்க போயிட்டு, இதெல்லாம் த்ரெட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றாங்க, அதை அவங்கள வந்து குஷனா வச்சுக்கணும். வி ஷுட் நோ இவங்களுக்கு வந்து டே கவலைப்படாதரா, அழகா பண்ணு, நீ என்ன பண்ணு, இந்த டைம் இப்படி ஒதுக்கிக்கோ, இதுக்கு இது இப்படி ஒதுக்கிக்கோ, ஓகே, இதுக்கு இப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் தான். அந்த டைம் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டாக்கா ஈஸியா இருக்கும். ஆனா இப்படிதான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஆனா கோச் அண்ட் பேரண்ட் ஹஸ் டு பி இன் a பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதுதான். ஸோ அதே மாதிரி இதனால இந்த ஸ்கூலிங் அண்ட் அகாடமிக்ஸ் பேலன்ஸ் பண்ண முடியாதனால நிறைய கிட்ஸ் ட்ராப் அவுட் ஆகிறாங்க. ஸோ அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே இன்ஃபேக்ட் நிறைய பேர் டேலண்ட் இருந்தும் ட்ராப் அவுட் ஆகிறாங்க பிகாஸ் அந்த ரிசல்ட் கிடைக்காதனால. அது ஏன் அண்ட் எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம் இந்த மாதிரி கிட்ஸ்? திருப்பி அது வந்து கோச் கையிலயும் பேரண்ட் கையிலயும் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஜென்ரலா பார்த்தா விளையாட வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்தாகணும் ஆஸ் அ கோச் அண்ட் ஆஸ் அ பேரண்ட். ரன் அடிக்கல அப்படின்னாக்கா ஒருவேளை ஸ்போர்ட் பேரண்டா இருந்தாங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சமயம் ஜாஸ்தி இருக்கும். சில பேருக்கு எல்லாம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹியூமன்ஸ் இல்லையா, அவங்க வந்து
இவன் ரன் அடிக்கல. அப்ப என்ன ஆகும், வீட்டுக்கு வந்தோடனே திருப்பி அதை பேசும்போது அவன் மைண்ட்ல போய் ஒரு ப்ரெஷர் ஆரம்பிக்கும். ஓகே ஸோ பர்ஃபார்ம் பண்ணாத போது அவனை கூலா வச்சுக்கணும். ஓகே ஓகே ஏன்னா எப்பயுமே கோச்சும் பேரண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா, எப்படி நம்ம உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறோமோ, அது போல அவங்க நான் பர்ஃபார்மரா அகாடமிக்ஸ்லயும் இருக்கும்போதும் பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கும்போது தான் நம்ம தேவை. நம்ம எப்படி தேவைன்னா, டாக்டர் என்ன பண்றாரு, மருந்து கொடுத்து சரி பண்றாரு. அது போல அந்த மருந்து அவங்களுக்கு நம்ம என்னன்னா மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ்ல தான் அவங்களை கொண்டு வரணும். கரெக்ட் ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு சீஃப் கோச் இருக்காரு, அவர் வந்து என்னை திட்டிகிட்டே இருந்தாருன்னா நான் வருவேன் டெய்லி. ஆனால் நான் வந்து ஆக்டிவிட்டியாக தான் இருக்குமே தவிர அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக இருக்காது. ஐ கேன் நாட் ஒர்க் வித் மை மைண்ட் அண்ட் பாடி. ஐ வில் நாட் பி ஜஸ்ட் நான் ஒரு மரமாக நின்றுட்டு போயிட்டுருவேன். கரெக்ட் கரெக்ட் ஸோ மென்டல் பொசிஷனிங் தான் இம்பார்ட்டன்ட். அது பண்ணிட்டாலே போகிறோம். ப்ளஸ் அக்செப்டன்ஸ் வேணும். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் சுப்ரீம் பவர். எழுதியிருக்கு, அவன் டெஃபினட்டாக ஆடுவான். என்ன ஒன்றா டெய்லி வந்து பண்ணிட்டு இருக்கணும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நடக்கிறது ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்கக்கூடாது. நம்மளோட வேலையே டெய்லி ஒர்க். வி ஹாவ் டு ப்ரிப்பரேஷன் இஸ் கீ. வெரி சிம்பிள். ஸோ வி ஷுட் நெவர் ஒர்க் ஆன் மார்க் எடுக்கணுன்றது படிக்கக்கூடாது. சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும்னு நினச்சா மார்க் எடுக்கிறது ரியாக்ஷன். விக்கெட் எடுக்கிறதோ ரன் எடுக்கிறதோ வந்து ரியாக்ஷன்ஸ் தான். மேட்ச் வந்து டெம்பரமெண்டல், ப்ராக்டிஸ் செஷன்ஸ் டெக்னிக். ஏன்னா அது சப்கான்ஷியஸ் ஆட்டோ பைலட் மோடில் விளையாடுறோம். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுட்டோம்னா பெட்டராக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. மாதிரி தான் சார். இப்போ கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அட் ஏஜ் ஆஃப் 8 or 9. அவங்க வீட்டில் டென்னிஸ் பால் விளையாடிப்பாங்க, இல்லை ரோட்டில் டென்னிஸ் பால் விளையாடிப்பாங்க. ஸோ சாஃப்ட் பால்லேருந்து அவங்க கிரிக்கெட் பால் கிட்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும் அண்ட் எப்படி இருந்தால் பெட்டர் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தெரியாது. ஸ்டார்ட் பண்ணுறதே என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து ஃபியர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தா ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். அது வந்து எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ எலைட் பிளேயர்ஸ்க்கே பார்த்தா எல்லா ஸ்போர்ட்லையுமே வந்து தே நோ ஹவு டு மேனேஜ். இல்லாமல் எந்த ஹியூமனும் கிடையாது இந்த பிளானட்டில். பட் குழந்தைகளுக்கு வந்து அங்கே தான் வந்து கோச்சஸோட ரோல் ஸ்போர்ட்ஸில் வருது. எப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு எடுத்த உடனே கிரிக்கெட் பால் ஒரு 8 வயசு குழந்தைக்கு கொடுத்தாக்கா திடீர்னு அதுக்கு பிடிக்க தெரியாத காரணனால எங்கேயாவது பட்டு அந்த பெயின் வர ஆரம்பிக்கும் போது தான் பயம் உருவாகும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டாட்டர் கூட அந்த மாதிரி ஆச்சு. ஒரு ஸ்விம்மிங் பூல் ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு டைவ் அடின்னு ஸ்ட்ரைட்டாக போனோன்னா மூக்கில் தண்ணி போனோன்னா அவர் பயம் வந்தோன்னா அந்த வாட்டரை கண்டாலே ஒரு ஃபியர் ஆரம்பிச்சு. பட் அந்த இடத்துல தான் கோச்சஸ் என்ன பண்ணோன்னா, ப்ளீஸ் டேக் கேர், நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு பிக்கர் சாஃப்ட் பாலை கொடுத்து, அப்போ அந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு பெருசாக கிடைக்கும்போது பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அப்போ அதை அப்படி ஸ்லோவாக பண்ண கான்ஃபிடன்ஸ் வளரும். ஓ, நம்மளால் பிடிக்க முடியும்னு பாடி மெசேஜ் கொடுக்கும். ஏன்னா பாடி இஸ் சூப்பர் இன்டெலிஜென்ட். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஸ்லோவாக வி கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ஸ்மால் சாஃப்ட் பால். ஸ்மால் சாஃப்ட் பால் அவன் ஒரு ஸ்டேஜ் வந்து கான்ஃபிடன்ஸ் நம்ம அங்கே தான் நம்மளோட மானிட்டர் பண்ணோம். அந்த குழந்தையால் முடியுமா, எப்படி இருக்கா அப்ரோச்சு, அவனுக்கு வந்து ஃபீல்டிங் சென்ஸ் இருக்கா, அப்ரோச் இருக்கா, டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கா, கரெக்டாக போய் கலெக்ட் பண்ணுறானா. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் பால் கொடுக்கலாம், ஒரு ரப்பர் ஹார்ட் பால் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கிரிக்கெட் பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணணும். அகாடமிக்ஸ் மாதிரி தான் இதுவும். ஃபியர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் வந்தோன்னா ஃபியரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஃபியர் இல்லாமல் இருக்காது. ஈவன் எலைட் இன்டர்நேஷனல் பேட்டர்ஸ் வில் ஹேவ் தட் ஃபியர் when they go for the first ball and freeze. ஸோ இன்ஃபேக்ட்ஸ் அதனால தான் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. செட்டில் ஆகிட்டாங்கன்னா சர்ரு புருன்னு பேட்டு போகும். அந்த இடத்துல தான் வந்து என்றைக்குமே ஹைவேல கேர் எடுத்துன்னு ஓட்டணும், டிராஃபிக்கில் எப்படியுமே ஜாக்கிரதையாக ஓட்டணும். இதே கான்செப்ட் எல்லாமே சேம் திங். லோக்கல் அகாடமிஸ்க்கும் அண்ட் லோக்கல் கோச்சிங்க்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஏன்னா பிகாஸ் இப்போ நிறைய இடத்துல கோச்சிங் நடத்துகிறாங்க, பட் அகாடமிஸ்க்கும் லோக்கல் கோச்சிங்க்கும் இந்த டிஃப்ரென்ஸ் என்ன? அண்ட் லோக்கல் அகாடமிஸ் வந்து என்னெல்லாம் பார்த்துக்கணும் டு நர்ச்சர் த யங் கிரிக்கெட்? ஸோ தட் நீங்கள் சொல்கிற மாதிரி கிராஸ் ரூட் லெவலில் கரெக்டாக வளர்ந்தால் தான் ஹை லெவல் எலைட் பிளேஸ் போகும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ட்ரான்ஸெக்ஷன். ஸோ லோக்கல் அகாடமிஸ் அண்ட் லோக்கல் கோச்சிங் என்ன டிஃப்ரென்ஸ் பேசிக்? ஒன்றும் இல்லை. அதாவது சர்டிஃபைட் கோச்சஸாக இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், இந்தியன் கிரிக்கெட் போர்டு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஒரு வழிமுறையில் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க அதை கற்றுக் கொடுக்குறாங்க, கோச்சஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அப்படி வரும்போது என்ன அட்வான்டேஜ்னால், எனக்குள்ளேயே என்னோடய டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். நான் வந்து என்னோடய இனிஷியல் நான் ஒரு 34 வருஷமாக பண்ணுறேன். என்னோட குரு சந்திரசேகர் ராவ். என்ன கிரிக்கெட்டராக ஸ்பாட் பண்ணது வித்யானந்தன் ஒரு கிரிக்கெட்டர். இஸ் அ டாப் குவாலிட்டி விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்டர். கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தோடலாம் ஆடிப்பார். ஸோ ஐ ஷுட் நாட் ஃபர்கெட். ஐ ஹேவ் காட் லாட் ஆஃப் குருஸ் ஆல்சோ. டாப் வாட்மோரோட இருந்திருக்கேன், சிஎஸ் சுரேஷ்குமார், அபினவ் முகுந்த் ஃபாதர். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ரவிச்சந்திரன் நேஷன் இன்டர்நேஷ்னல் ஆடணுன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட ரவிச்சந்திரன் நேஷன்லேருந்து நிறையா கற்றுண்டேன்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, முதல்ல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஏன்டா ஒய்டு போடுறேன்னு கேட்டிருக்கேன். பட் என்ன டிஎன்ஜியில் இந்த மாதிரி லெவல் பிக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம், அந்த பயோமெக்கானிக்ஸ் போயிட்டு வந்ததுக்கு எனக்குள்ள அந்த ஒய்னு ஒன்று ஆரம்பிச்சது. WHY ஒய், ஏன் ஒய்டு போடுறான். ஸோ முன்னாடி நான் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. இங்கே போயிட்டு வந்தோன்னா ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தி காஸ்ட். ஸோ ரூட் காஸ்ட்க்கு ஒர்க் பண்ணுறது அதுதான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அந்த ரூட் காஸ்ட்க்கு ஒர்க் பண்ணிட்டா நமக்கு கோவம் வராது. ஏன்னா நாலேஜ் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். ஸோ படிப்போம், படிக்க படிக்க நிறைய ஜாம்பவான்ஸ் எழுதியிருக்காங்க புக்ஸ், ஃபிசிக்கல் குரூஸ், விஷுவல் குரூஸ். ஸோ ஒவ்வொரு இதுவும் வரும்போது நம்ம ப்ளஸ் மிகப்பெரிய குருஸ் யாருன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க கேட்குற கொஷின்ஸில் தான் நம்ம உருவாகிறோம். ஸோ கோச்சஸ் நெவர் மேக் பிளேயர்ஸ், பிளேயர்ஸ் மேக் கோச்சஸ். இன்றைக்கி இவ்வளோ வருஷம் நம்ம வந்து நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வி ஆர் ரெடி டு ஓப்பன் ஹேண்ட்ஸாக இருக்கும், அக்செப்ட் எனி வேர்ட்ஸ் ஃப்ரம் எனி. இன்ஃபேக்ட் விக்னேஷ் உங்கள்கிட்ட நிறையா நான் கற்றுட்டுருக்கேன். யூஆர் அ டாப் குவாலிட்டி கிரிக்கெட்டர். யூ பிளேட் ஃபர்ஸ்ட் டிவிஷன், நாக்கிங் தி டோர் ஆஃப் ரஞ்சி ட்ராஃபி. சர்க்கம்ஸ்டான்சஸில் யூ ஜாயின் ஜாப் அண்ட் யூ ஆர் டூயிங் திஸ். ஸோ ஐ எம் ஆல்சோ லேர்னிங் ஃப்ரம் as well. உங்கள்கிட்டையும் கற்றுட்டுருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங் ப்ராசஸ். லைஃப் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ பட் ஆனால் இதுதான் டிஃப்ரென்ஸ். படித்து பண்ணினோன்னா பெட்டராக இருக்கும். ஏன் போடுறான் ஒயிட், ஏன் இந்த ஷாட் ஆடுறான், ஏன்னு கேள்விக்கு தேடலுக்கு போகணும். சர்டிஃபைட் கோச்சஸ் தான் மோர் ஆஃப் a local academy. ஸோ அகாடமியோட ரெஸ்பான்சிபிலிட்டி சர்டிஃபைடா இருந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும் கிட்ஸோட. அப்சல்யூட்லி சர்டிஃபைடாக இருக்கணும். இப்போ நேஷனல் கிரிக்கெட் அகாடமி சர்டிஃபைட்னா தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வழியாக போயிட்டோமா. சில பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னா ஆன்லைன் இருக்குது. இப்போ நான் வந்து கோவிடை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணினேன். அப்போது MS தோனி கிரிக்கெட் அகாடமி, ஆர்கா ஸ்போர்ட்ஸ்ன்றவங்க வந்து ஆன்லைன் பண்ணாங்க. அதில் டாப் குவாலிட்டி ஃபேக்கல்ட்டிஸ் இருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ மென்டல் கண்டிஷனிங் ஐ ஒர்க் வித் இன்னர் இன்ஜினியரிங்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், சத்குரு ப்ரோக்ராம். ஏன்னா அதெல்லாமும் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த குழந்தைங்களுக்கு we can work on both mind and body, because body comes to technique, mind comes